Swayam Prabha. Digital India. Educated India. அனாலிசிஸ் வித் பைத்தானோட 57வது பகுதிக்கு வரவேற்கிறேன். ஸோ இந்த பகுதியிலேயே நம்ம வந்து நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நியூமெரிக்கல் இன்டகிரேஷனில் நம்ம பார்த்தது வந்து இதுதான். ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளோட ஏரியா வந்து ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில இருக்க ஏரியா, சப்போஸ் இது ஏ இது பி அப்படின்னா இதுக்கு இடையில இருக்க ஏரியா என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க ஏரியா என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கதை சொன்னேன், ராமன் விஸ் ரீமான்ற கதை சொன்னேன். அதில் வந்து எப்படி வந்துட்டு நமக்கு வந்து தெரியாத ஏரியா வந்து தெரிஞ்ச ஏரியா மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இதுக்கு வந்துட்டு ஏரியா வந்து இது கர்வ்டு ஃபிகராக இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, இது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதோட ஐடியா என்னென்னா, இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்துட்டு ஒரு குட்டி 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 ரெக்டாங்கிளாக எடுத்து அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன, ஓகே, ஸோ நமக்கு இதோட ஏரியா என்னன்றது தெரியும். ஸோ இந்த குட்டி குட்டி ரெக்டாங்கிளோட ஏரியாவை சம் பண்ணோம்னா அது வந்துட்டு வரப்போகுது. ஸோ அதை தான் வந்து ரீமான் சம்மோட பேசிக் பிரின்சிபல். அதை வந்துட்டு லிமிட் சுப்ரீமா லிமிட் இன்ஃபர்மெல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரீமான் ஸ்டீல்ஜஸ் இன்டகர்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த இது ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து பேசிக்காக வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பேசிக்ஸ் ரூல்ஸ் பார்த்தோம். ஸோ பேசிக்ஸ் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக அதில் வந்து ரெண்டு டைப் வந்துட்டு நிறையா டைப் இருக்குது ஆக்சுவலி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறையா டைப் இருக்குது. நம்ம பேசிக்ஸ் வந்து என்ன பார்த்தோன்னா, நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலா. ஓகே, நியூட்டன் கோட்ஸில் வந்துட்டு க்ளோஸ்ட் ஃபார்ம் அண்ட் ஓப்பன் ஃபார்ம் பார்த்தோம். ஓகே, நியூட்டன் கோட்ஸ் க்ளோஸ்ட், ஓகே, க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் ஃபார்ம் ரெண்டும் பார்த்தோம். ஓகே, நியூட்டன் க்ளோஸ்ட், ஓகே, ஓப்பன் ஃபார்மில் இந்த ரெண்டும் பார்த்தோம். ஸோ இதில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்தோம்னா ட்ரபிசாய்டல் ரூல் பார்த்தோம். ஸோ ட்ரபிசாய்டல் ரூல் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து கர்வ் இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஏபி இருக்குன்னா இதில் எஃப்ஆஃப்ஏ எஃப்ஆஃப்பி இருக்குன்னா, ஓகே, எஃப்ஆஃப்ஏ இங்கே எஃப்ஆஃப்பி இருக்குன்னா, இது ரெண்டையும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மூலமாக ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த ஏரியா, அதாவது இப்போ ஒரு ட்ரபிசாய்டு வருது, இந்த ட்ரபிசாய்டோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சுன்னா அதான் ட்ரபிசாய்டல் ரூலாக வரப்போகுது. ஓகே, அதே மாதிரி இப்போ வந்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பேரபோலா. ஓகே, ஸோ இப்போ கர்வ் இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு மேலே வந்து நான் எப்படி பண்ணுறேன்னா, ஒரு பேரபோலா வந்து பாசிங் த்ரூ த 3 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து சப்போஸ் இது வந்து இப்போ இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் வந்து பாசிங் த்ரூ 3 பாயிண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு கர்வ் இது பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்துட்டு பாஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், நமக்கு வந்து இந்த 3 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னா இந்த 3 பாயிண்ட்டோட இந்த பேரபோலாவோட ஏரியா என்ன கண்டுபிடிக்கணும், அதுதான் வந்து எனக்கு என்ன வருதுன்னா என்னோட சிம்சன்ஸ் 1/3 ரூல் வருது. அதே மாதிரி கியூபிக் பாலினாமியல். ஸோ இது அல்டர்னேட்டிவாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம அதோட ஐடியா என்னன்னா, எஃப்ஆஃப்எக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா, இன்டெக்ரல் எஃப்ஆஃப்எக்ஸ் டிஎக்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, இன்டெக்ரல் எஃப்ஆஃப்எக்ஸ் ஏ டு பி எஃப்ஆஃப்எக்ஸ் டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணுறோம்னா, இன்டெக்ரல் பிஎன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒன் ஆஃப் த இது வந்து என்ன அப்படின்னா, எஃப்ஆஃப்எக்ஸ் டிஎக்ஸ் வந்துட்டு எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா வெயிஸ்டாஸ் அப்ராக்சிமேஷன் தியரப்படி ஒரு பாலினாமல் யூஸ் பண்ணி நம்மளால் அதை வந்து ரீப்ளேஸ் அப்ராக்சிமேட் பண்ண முடியும். ஸோ அந்த பாலினாமலுக்கு நான் கண்டுபிடிச்சேன்னா அதான் என்னோட ஆன்சராக வரப்போகுது. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து மெத்தட் ஆஃப் அன்டிடர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம். அதில் வந்து என்னென்னா, ஏ டு பி எஃப்ஆஃப்எக்ஸ் டிஎக்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து எப்படி வரப்போகுதுன்னா, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு சம்மேஷன் ஏஏ இன்ட்டு எஃப்ஆஃப்எக்ஸ்ஐன்னு வரும். ஓகே, இந்த ஏஏ என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ஐ நமக்கு தெரியும், ஏஏ என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சோன்னா எனக்கு வந்துட்டு வேறு ரூல்ஸ் வரப்போது. ஒன்று வந்துட்டு நியூட்டன் கோட்ஸ் க்ளோஸ்ட் ஃபார்மில் வந்துட்டு எண்ட் பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ண போகிறேன். நியூட்டன் கோட்ஸ் ஓப்பன் ஃபார்மில் வந்து எண்ட் பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இதில் வந்து என்ன வரும்னா, சப்போஸ் வந்து ஒரே ஒரு 2 பாயிண்ட் மட்டும் தான் அது ட்ரபிசாய்டல் ரூலாக வரும். ஓகே, நியூட்டன் கோட்ஸ் க்ளோஸ்ட் ஃபார்மில். அல்லது 3 பாயிண்ட் எடுத்தனா அது வந்து என்ன வரும்னா, சிம்சன்ஸ் 1/3 ரூல் வரும். அப்புறம் 4 பாயிண்ட்ஸ் எடுத்தனா சிம்சன் 3/8 ரூல் வரும். அதெல்லாம் நியூட்டன் கோட்ஸ் க்ளோஸ்ட் ஃபார்மில். நியூட்டன் கோட்ஸ் ஓப்பன் ஃபார்மில் என்ன வரும்னா, அது வந்துட்டு நம்ம வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்தோம்னா அது வந்து மிட் பாயிண்ட் ஃபார்மில் வரும். 2 பாயிண்ட் எடுத்தோம்னா 2 பாயிண்ட் நியூட்டன் கோட்ஸ் ஃபார்மில் அல்லது பூல்ஸ் ரூல் அந்த மாதிரி நிறையா வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ அப்புறம் வந்துட்டு அடுத்தது வந்து 5 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா, 6 பாயிண்ட் ஃபார்முலா எக்ஸெட்ரா. ஸோ n+1 டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அது கரஸ்பாண்டிங்காக வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது. ஓகே, இதில் n+1 டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட எஃப்ஆஃப்எக்ஸ் எனக்கு என்னன்னு தெரியும். ஸோ அது யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, வந்துட்டு சம்மேஷன் ஈக்குவல் டு 0 to n வந்துட்டு ஆன்சர் என்னன்றதை நம்ம இந்த ஏ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த பேசிக்ஸ். ஓகே, ஸோ பிஎன் வந்துட்டு சப்போஸ் n3 டிகிரி பாலினாமியல்னா அதோட பேசிஸ் என்ன, 1x x² எக்ஸெட்ரா xn. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா, ஒரு சிஸ்டம் அப்ளிகேஷன் டிரைவ் பண்ணி அதை சால்வ் பண்ணி A0 A1 A2 AN கண்டுபிடிச்சோம். ஸோ இது வந்து ஒரு டைப்.
இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு வந்து ட்ரெபிசாய்டல் ரூலே அப்ளை பண்ணணும், ஆனால் வந்துட்டு ஆன்சர் கரெக்ட் வரும். இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஹையர் டிகிரி பாலினாமல் கிடச்சதுன்னா கொஞ்சம் பெட்டர் அப்ராக்சிமேஷன் கிடைக்கும். லோயர் டிகிரி பாலினாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பெட்டர் அப்ராக்சிமேஷன் கிடைக்காது. பட் வந்து ஹையர் டிகிரி பாலினாமல்னா நமக்கு வந்து இந்த ஃபார்முலாஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதை விட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா சின்ன ஃபார்முலாவே எடுத்துகிட்டு அதை வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்றது நான் பார்க்க போகிறேன். ஸோ அந்த இதுக்கு பேர் காம்போசிட் ரூல். ஸோ இதோட பேசிக் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலா வந்துட்டு ஜென்ரலி வந்துட்டு லார்ஜ் இன்டகிரேஷன் இன்டர்வல்ஸ்னால் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம இப்போ ஒரு பெரிய இன்டர்வல் எடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இதில் வந்து பெரிய இன்டர்வல் எடுத்தோம்னா இதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அப்படின்னா அந்த வேரியேஷன்ஸ் இருக்க இடத்துல வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்துட்டு தப்பான ஆன்சர்ஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, கேன்சல் ஆகாமல் தப்பான ஆன்சர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளோட ஆன்சர் ஒன்றா இருக்கும், ஆனால் அதோட நம்மளோட அப்ராக்சிமேஷன் ஒன்றா இருக்கும், ஆனால் ஒரிஜினல் ஆன்சர் வேறையாக இருக்கும். ரொம்ப டிவியேஷன்ஸ் இருக்கும். அது எப்போ வரும்னா இன்டர்வல் வந்து ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேசிக் ரூல்ஸ் வந்துட்டு தப்பாக சான்ஸ் இருக்குது. செகண்ட் வந்துட்டு ஹை டிகிரி ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணால் அந்த வேல்யூஸ் வந்துட்டு அப்டைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, என்னென்ன வேல்யூஸ் வந்து A0 A1 A2 A அதோட வேல்யூஸ் அப்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுபோக வந்துட்டு நியூட்டன் இன்டர்போலேஷன் ஃபார்முலா வந்துட்டு பாலினாமியல் இன்டர்போலேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த பாலினாமியல் இன்டர்போலேஷன் எப்படின்னா ஈக்குவலி ஸ்பேஸ்ட் நோட்ஸ். ஓகே, எல்லாமே வந்து இதில் என்ன இருக்குன்னா அந்த x1 x2 xn அது எல்லாமே வந்து ஈக்குவலி ஸ்பேஸாக இருக்கணும். ஓகே, இந்த பாலினாமியல்ஸில் எல்லாமே ஈக்குவலி ஸ்பேஸ்ட் இன்டர்வலாக இருந்துச்சுன்னா இதில் வந்து என்ன ஆகும்னா லார்ஜ் இன்டர்வலாக இருந்துச்சுன்னா வந்து இன்அக்குரேட்டாக இருக்கும். ஏன்னா வந்து கரு வந்து ரொம்ப ஆசிலேட்டரியாக இருக்கும். இந்த பாலினாமில்ஸ் வந்து ரொம்ப கரு வந்து ரொம்ப ஆசிலேட்டரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4th டிகிரி பாலினாமல் 5th டிகிரி பாலினாமல் எடுத்துச்சுன்னா ரொம்ப ஆசிலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு வந்து அக்குரேசி வந்து குறையிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா இதே நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் என்ன பண்ண போகிறோம்னா பீஸ் வைஸ் இன்டகிரேஷனாக எடுத்து அதில் வந்துட்டு நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். லோ ஆர்டர் நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலாவை பீஸ் வைஸ் இது அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதாவது என்ன பண்ண போகிறோம்னா சப்போஸ் வந்துட்டு எனக்கு வந்து பாலினாமியல் என்னோட கரு வந்து இப்படி இருக்குது. ஓகே, நான் வந்து இப்போ ட்ரெபிசாய்டல் ரூல் அப்ளை பண்ணால் சப்போஸ் இது A இது B அப்படின்னா, ஓகே இது B அங்கே இருக்குது அப்படின்னா இது A இங்கே B அல்லது இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ A இங்கே இருக்குது B இங்கே இருக்குது அப்படின்னா, ஓகே இங்கே இருக்குது அப்படின்னா, ஓகே A and B இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ட்ரெபிசாய்டல் ரூல் அப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா இங்கே ஜாயின் பண்ணால் எனக்கு வந்து ஒரு கரு வந்து இப்படி வரப்போகுது. ஓகே, ஸோ ஒரு கரு வந்துட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணால் இப்படி ஒரு கரு வரப்போகுது. ஸோ ஜாயின் பண்ணும்போது வர கரு வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, ஓகே ஸோ இந்த ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணால் இதில் கரு. சில பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக நிறையா டிவியேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அந்த படத்தை திருப்ப ரீட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு கர்வ் இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நான் இது பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு ட்ரெபிசாய்டு எடுக்கும்போது ஆக்சுவலாக இது என்னன்னா ஒரு இது மாதிரி வந்துடும், ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வந்துடும் ஆக்சுவலி இந்த ப்ராப்ளத்தில். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதை B எடுக்கும்போது இதில் இதாகிறப்ப எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்ட் ஆஃப் த நிறைய ஏரியா வந்துட்டு தப்பாகிடுது. ஓகே, நிறைய ஏரியா வந்து தப்பாக வந்துடுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு இதை வந்து குட்டி குட்டியாக உடச்சி பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா இதை கால்குலேட் பண்ணுறதுக்குலாம் நான் வந்து இதை குட்டி குட்டியாக உடச்சோன்னா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். சப்போஸ் இங்கேனக்குள்ளே ஒரு இன்டர்வல் எடுத்துகிட்டு, ஓகே இந்த இன்டர்வலில் என்னோட வேல்யூஸ் என்னென்னு பார்க்குறேன். ஓகே, அடுத்து இந்த இன்டர்வல் எடுத்துட்டு இதோட வேல்யூஸ் என்னன்றதை பார்க்குறேன். ஓகே, இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் இருக்குன்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி அடுத்து இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். இங்கேக்குள்ள ஒரு பாயிண்ட், அதேமாதிரி இங்கேக்குள்ள 2 பாயிண்ட். ஸோ அப்போ என்ன ஆகுனா எனக்கு வந்து எரர் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ண எனக்கு ஆன்சர் எடுப்பது. ஸோ அதோட பேசிக் பிரின்சிபல் என்னன்றதை பார்க்கலாம். இதோட பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னா திருப்பையும் இன்டகிரேஷனில் உள்ளதான். ஸோ இன்டகிரேஷனில் என்ன அப்படின்னா இன்டகிரல் A to B இது யாருக்குனே ஒரு கிளாஸ் ஒரு இதில் சொன்னேன். பட் இது வந்து இங்கே தான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு பேர் காம்போசிட் ரூல்னு வரப்போகுது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இன்டகிரல் A to B இதுதான் என்னோட தியரம். ஓகே, இன்டகிரல் A to B f(x) dx வந்து சப்போஸ் A, B வந்து ஒரு இன்டர்வல் இருக்குது. ஓகே, A, B வந்து ஒரு இன்டர்வல் இருக்குது. இந்த இன்டர்வல் வந்து Cன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை எப்படி எழுதுனா இன்டகிரல் A to C f(x) dx ப்ளஸ் இன்டகிரல் C to B f(x) dxன்னு எழுதும். ஓகே, இது வந்து இன்டகிரேஷன் உள்ள ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை யூஸ் பண்ணுறேன். இன்டகிரல் A to B f(x) dx இன்டகிரல் C to B f(x) dxன்னு எழுதுறோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து சப்டிவைட் பண்ணி நான் என்ன பண்ணலாம்னா ஒரு இன்டர்வல் கண்டுபிடிக்கப்பல 2 இதை எடுத்துகிட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே Cன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கணும், இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி இதோட ஏரியானு கண்டுபிடிக்கணும், அப்புறம் இதோட ஏரியானு கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு வந்து எரர் வந்து கொஞ்சம் மினிமம் ஆகும். அப்போ இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுத்தேன்னா என்ன என்னோட எரர் வந்து இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது வந்துட்டு இதை வந்து எப்படி டிவைட் பண்ண போகிறோன்னா ஈக்குவல் சப் இன்டர்வலாக டிவைட் பண்ண போகிறேன். சப்போஸ் A, B கொடுத்தாங்கன்னா Nன்ற ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஸோ A, B இருக்குது, N கொடுத்துருக்காங்க. N கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன் இதை குட்டி குட்டியாக வந்துட்டு சப் இன்டர்வல்ஸாக ஈக்குவல் சப் இன்டர்வல். ஓகே, ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து என்ன இருக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அப்படி சப் டிவைட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து x0 = Aன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து x1 = B. ஸோ அப்போ இன் பிட்வீன் உள்ள பாயிண்ட் வந்து சப்போஸ் x1னா A + கட்சாக இருக்கும், x2னா A + 2 கட்சாக இருக்கும். ஓகே, எக்ஸட்ரா xiனா A + I கட்சாக இருக்கும். ஓகே, எக்ஸ்ன்றது A + n கட்சி, அது வந்துட்டு என்னது B.
ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் கட்சி ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். கட்சின்றது வந்து ஸோ ஏ ப்ளஸ் என்ஹெச் ஈக்குவல் டு பினா அப்போ என்ஹெச் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ, அப்போ கட்சி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ பை என். ஓகே, இந்த கட்சி வந்து பி மைனஸ் ஏ பை என்னன்னு எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களோட இன்ட்ரோல் வந்து ஈக்குவல் சப் இன்ட்ரோல்ஸாக டிவைட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இது இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்துட்டு ஸோ இதே ப்ராப்பர்ட்டியை ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணுறேன். ஏ டு சி எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஏ டு பி வந்துட்டு ஏ டு சி x0 to x1 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் x0 to x1 to x2 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் x2 to xn அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா இன்டெக்ரல் x0 to xn எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதலாம். ஏன்னா x0ன்றது ஏ, x0ன்றது ஏ, xன்றது பி. ஸோ அதை வச்சு எழுதிக்கலாம். ஸோ அதை திருப்பி எப்படி எழுதுனா இன்டெக்ரல் x0 to x1 எஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஓகே ப்ளஸ் இன்டெக்ரல் x1 to x2 fx dx ப்ளஸ் எக்ஸட்ரா இன்டெக்ரல் xn மைனஸ் 1 to xn fx dxன்னு எழுதிக்கலாம். அல்லது ஷார்ட்டாக சமேஷன் எழுதுனோம்னா சமேஷன் I equal to 0 to n இன்டெக்ரல் xi to ஓகே xn மைனஸ் 1 xi ப்ளஸ் 1 dx f of x dx. ஓகே, ஸோ இன்டெக்ரல் I to 0 n மைனஸ் 1 xi to f of x dxன்னு வரும். ஸோ அப்போ இதில் என்ன பண்ணலாம்னா இதில் வந்து என்ன பண்ணோம், இப்போ இந்த இதில் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு இன்டெக்ரல் இருக்குது. இந்த இன்டெக்ரலுக்கு நான் என்ன பண்ணலாம்னா என்னோட தெரிஞ்ச ரூல்ஸ் ட்ரெபிசாய்டல் ரூலோ அல்லது சிம்சன்ஸ் 1/3 ரூலோ அல்லது நம்மளோட மித்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி அதுக்குரிய ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா அப்போ இது வந்துட்டு திருப்பி நான் எழுதுறேன்னா இதில் வந்து திருப்பி வந்துட்டு சப்போஸ் இன்டெக்ரல் ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா சப்போஸ் இன்டெக்ரல் xi to xi ப்ளஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு நான் ட்ரெபிசாய்டல் ரூலோ அல்லது இது பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஈக்குவலண்ட்டாக என்ன எடுத்துக்கலாம், நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் இன்டெக்ரல் முன்னாடி வந்து மெத்தட் ஆஃப் அன்டிடெர்மினேட் கோர்ஸில் பார்த்தோம். இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து எப்படி எழுதிக்கலாம், அதில் என்ன கண்டுபிடிக்கணும் சமேஷன் ஏஐ எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட எய்ம். I equal to 0 to n ஏ எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஏ டு பி வந்துட்டு இந்த எக்ஸ்ஐ ப்ளஸ் 1 இருக்குல்ல. ஸோ அப்போ இதை என்ன பண்ணுறேன்னா இதை வந்துட்டு எக்ஸ்ஐ வந்துட்டு ஏகமா பின்ற இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ஐ ப்ளஸ் 1 எடுத்துக்கிறேன். ஓகே, ஏகமா பி வந்து எக்ஸ்ஐ ப்ளஸ் 1. அப்போ இந்த இதை யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி அங்கே ஐ இருக்கிறனால இதை வந்து இண்டெக்ஸ் நான் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா J equal to 0 to n அப்படின்னு மாற்றிக்கிறேன். இது டம்மி இண்டெக்ஸ் தான். ஸோ அதனால் வந்து ஜேன்னு மாற்றிக்கிறேன். ஸோ ரெண்டு ஒன்று தான், ஏஐ போட்டாலும் சரி ஏஜே போட்டாலும் சரி ரெண்டு ஒன்று தான். ஸோ ஏகமா பி வந்து எக்ஸ்ஐ டு எக்ஸ்ஐ ப்ளஸ் 1 எடுத்தோன்னா அப்போ இந்த இதுக்கு என்ன அப்ளை பண்ணலாம்னா இந்த இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா சமேஷன் J equal to 0 to n AJ into f of x t. ஸோ நான் நியூட்டன் கோட்ஸ் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணுறேன். ஓகே, n ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து அதில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகே, அல்லது இது வந்துட்டு என்ன எடுத்துக்கிறேன்னா n பாயிண்ட்ஸ் எடுக்கிறனால நான் இங்கே ஆல்ரெடி n இருக்கிறனால இது வந்து நான் கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கிறேன். இது வந்து mன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, mன்னு எடுத்துக்கிறேன். J equal to 0 to m AJ f of x. ஸோ m பாயிண்ட்ஸ் அதில் வந்து எடுத்துட்டு அதில் இது பண்ணுறேன். ஸோ mன்றது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். அந்த நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலாவில் வந்து xi ப்ளஸ் 1, அதாவது இந்த ஃபார்முலா வந்து இது நியூட்டன் கோட்ஸ் ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து இந்த xi to xi ப்ளஸ் 1க்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இதை டோட்டலாக எழுதுனா என்ன ஆகும்னா இன்டெக்ரல் ஏ டு பி வந்து என்ன ஆகும்னா இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா சமேஷன் I equal to 0 to n minus 1 இந்த சமேஷன். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்போ திருப்ப ஒரு சமேஷன் J equal to 0 to m AJ into f of xjன்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட ஃபார்முலா வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் m equal to 2ன்னு எடுத்தேன்னா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் m equal to 2 எடுத்தேன்னா இது வந்து ட்ரெபிசாய்டல் ரூல் வரப்போகுது. அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இதில் ட்ரெபிசாய்டல் ரூல் அப்ளை பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரெபிசாய்டல் ரூல் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட் வந்து இது என்னன்னு பார்ப்போம். இன்டெக்ரல் xi to xi ப்ளஸ் 1 என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்டெக்ரல் xi to xi ப்ளஸ் 1 f of x dx. ஓகே, ஸோ இன்டெக்ரல் ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் ட்ரெபிசாய்டல் ரூல் என்ன, இன்டெக்ரல் a to b f of x dx வந்துட்டு b minus a by 2 into f of a plus f of b. இதான் வந்து ட்ரெபிசாய்டல் ரூல். இதான் வந்துட்டு ட்ரெபிசாய்டல் ரூல். ஓகே, ட்ரெபிசாய்டல் ரூல் வந்து இதான். ஓகே, ஸோ இப்போ அதை வந்து இதில் அப்ளை பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆகும்னா xi ப்ளஸ் 1 மைனஸ் xi. ஓகே, என்னோட a வந்துட்டு a வந்து xi, b வந்து xi ப்ளஸ் 1. ஸோ xi ப்ளஸ் 1 மைனஸ் xi பை 2 இன்ட்டு f ஆஃப் xi ப்ளஸ் 1 ஆர் f ஆஃப் xi ப்ளஸ் f ஆஃப் xi ப்ளஸ் 1. ஓகே, இது வந்துட்டு ட்ரெபிசாய்டல் ரூல் இந்த இன்டர்வல் அப்ளை பண்ணுறது. இப்போ எனக்கு என்ன தேவை, இன்டெக்ரல் ஏ டு பி தேவை. ஸோ அதை அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா இன்டெக்ரல் ஏ டு பி.
ஸோ இது வந்து நான் இப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இப்படி எழுதிக்கலாம், கட்சின்னு எழுதிக்கலாம். ஏன்னா xi ப்ளஸ் வந்து இது இன்டர்வல் வந்து எப்படி எடுக்கிறேன், ஸோ a to b எடுக்கிறேன். ஓகே, அது வந்துட்டு x0 xn எடுத்துக்கிறேன். இங்கே வந்து x1 x2 எக்ஸட்ரா. ஸோ இது xi ப்ளஸ் 1 இது எல்லாமே ஈக்குவலி சப்டிவைடட் இன்டர்வல். ஸோ இதோட லென்த்து கட்சினா இதோட லென்த்தும் கட்சி தான். ஓகே, ஸோ எல்லாமே ஈக்குவல் சப்டிவைடட் இன்டர்வல், அதனால் இது வந்து கட்சியாக இருக்கும். அப்போ இது வந்து கட்ச் பை 2 இன்ட்டு எஃப் ஆஃப் xi ப்ளஸ் எஃப் ஆஃப் xi ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு இதோட ஃபார்முலா. ஸோ இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்டெக்ரல் a to b எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்துட்டு ஸோ அப்போ அதில் அப்ளை பண்ணனா சம்மேஷன் i ஈக்குவல் டு 0 to n minus 1 சம்மேஷன் ஏஜே எஃப் ஆஃப் எக்ஸ் டே போடுறேன். அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் டே தான் அவனது. ஸோ இது வந்து ரெண்டு தான் எழுதிக்கிறேன். ஸோ ரெண்டு ஃபார்முலா எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் a to b எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக என்னது சம்மேஷன் i ஈக்குவல் டு 0 to n minus 1 இன்டெக்ரல் xi to n minus 1 xi to xi plus 1 எஃப் ஆஃப் xi எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு dx. ஓகே, ஸோ இதுதான் எழுதப்படுறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த இதுக்கு ஆன்சர் தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சம்மேஷன் n minus 1 by 2 0 to n minus 1 h by 2 into f of xi plus f of xi plus 1. ஓகே, ஸோ இதான் என்னோடது. இதில் வந்து கட்சி வந்துட்டு இண்டிபெண்ட் ஆஃப் ஐ, அதனால் இது வந்து நான் நினைக்கலாம் வெளியிலையும் தூக்கி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு காம்போசிட் ட்ரெப்பிசாய்டல் ரூல். இதுக்கு பேர் வந்து காம்போசிட் ட்ரெப்பிசாய்டல் ரூல். ஓகே, ஸோ இது எல்லாமே ஈக்குவல் கிடையாது. நான் ஈக்குவல் போடுறேன்னா அது வந்து என்னது எல்லாமே வந்துட்டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஓகே, இது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்னு அர்த்தம் காம்போசிட் ட்ரெப்பிசாய்டல். ஸோ இதோட எரர் என்ன வரப்போது, சப்போஸ் இந்த இதுக்கு வந்து எரர் என்னன்னு தெரியும். இந்த இதுக்கு எரர் என்ன அப்படின்னா இ ஆஃப் ஐ வந்துட்டு இ ஆஃப் ஐ வந்து என்ன இருக்கும். ஓகே, இ ஆஃப் ஐ அதாவது ஐத்து இதுக்குரிய இது எரர் வந்து ட்ரூ எரர் என்ன வரப்போகுது அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு மைனஸ் கட்சி ஸ்கொயர் பை 12 இன்ட்டு எஃப் டபுள் டாஸ் ஆஃப் கைன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ இதில் அப்ளை பண்ணும்போது என்ன வரப்போதுன்னா இந்த இதுக்கு ஈடி கண்டுபிடிக்கும்போது ஈடி வந்து என்ன வரப்போகுதுன்னா, ஸோ இது வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு இந்த எரர். அப்போ இதுக்கு எரர் கண்டுபிடிக்கும்போது மைனஸ் கட்சி ஸ்கொயர் பை 12. ஓகே, ஸோ ஒவ்வொரு இதுக்கும் அதே தான் எரர். மைனஸ் கட்சி ஸ்கொயர் பை 12 இன்ட்டு சம்மேஷன் i ஈக்குவல் டு 0 to n minus 1 எஃப் டபுள் டாஸ் ஆஃப் கை ஐன்னு வரப்போகுது. ஓகே, ஒவ்வொரு இதுக்கும் அந்த இது வரப்போகுது. ஸோ அதனால் இது கை. ஸோ இந்த கையை வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் சேஞ்ச் ஆகுது, அதனால் கையை. ஸோ ஒரு கை ஏதோ ஒரு கை எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு நம்பர் வரப்போகுது. அப்போ இது வந்து என்னது ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் கட்சி ஸ்கொயர். ஓகே, எரர் வந்து ஆர்டர் ஆஃப் கட்சி ஸ்கொயர் வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த லாஸ்ட்டுக்கு ஸோ இந்த இது வந்து ஆக்சுவலாக வந்து சரி கட்சி கியூப் பை 12 நாட் கட்சி ஸ்கொயர் கட்சி கியூப் பை 12. ஓகே, கட்சி கியூப் பை 12 வரப்போகுது. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன வரப்போகுதுன்னா லாஸ்ட் இது வந்துட்டு என்ன வரப்போகுதுன்னா நமக்கு வந்துட்டு ஆக்சுவலாக எப்படி வரும் அப்படின்னா கட்சி கியூப் பை 12 ஒவ்வொரு இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதை வந்து கட்சி ஸ்கொயர் பை 12 இன்ட்டு b மைனஸ் ஏன்னு போட்டு ஒரே இதாக போட்டு 1/n போட்டு எஃப் டபுள் டாஸ் ஆஃப் கையை போட்டோம்னா அதில் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு கை எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து b மைனஸ் ஏ பை கட்சி ஸ்கொயர் பை 12னு வரப்போகுது. ஓகே, ஸோ இது எதனால் வருது அப்படின்னா இது கட்சி கியூப் பை 12 வருது. பட் கட்சி கியூப் பை 12 வருது. பட் ஆர்டர் ஆஃப் கட்சி ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். ஏன் ஆர்டர் ஆஃப் கட்சி ஸ்கொயர்னா ஆக்சுவலாக ஆர்டர் ஆஃப் கட்சி கியூப் வரும்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் ஆர்டர் ஆஃப் கட்சி கியூப்பில் ஆர்டர் ஆஃப் கட்சி ஸ்கொயர் தான் வரப்போது. எதனால் அப்படி வருதுன்னா மைனஸ் கட்சி கியூப் பை 12 இன்ட்டு எஃப் டபுள் டாஸ் ஆஃப் சமேஷன் எஃப் டபுள் டாஸ் ஆஃப் கையே இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து நான் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன். மைனஸ் கட்சி ஸ்கொயர் பை 12 இன்ட்டு b மைனஸ் ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஒரு கட்சி மட்டும் எழுதிக்கிறேன் b மைனஸ் ஏ. ஓகே, டிவைடட் பை n ஒரே ஒரு கட்சி மட்டும். கட்சியோட வேல்யூ என்ன ஆக்சுவலி கட்சி வந்துட்டு b மைனஸ் ஏ பை n. ஸோ ஒரே ஒரு கட்சி மட்டும் நான் மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ அப்போ b மைனஸ் ஏ பை என்னன்னு வருது. அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா ஈக்குவல் டு மைனஸ் கட்சி ஸ்கொயர் பை 12 இன்ட்டு ஸோ இங்கே வந்துட்டு சம்மேஷன் இருக்குது அந்த இது எழுதிப்போம் டபுள் டாஸ் ஆஃப் கையை இருக்குது. ஓகே, ஸோ இந்த b மைனஸ் ஏ பை n வந்துட்டு நான் வந்து இந்த ஒன்னோட இதோட இது பண்ணிக்கிறேன். அப்போ வந்து அது வந்து ரொம்ப சின்ன டம்மாக இருப்பது. ஸோ இது வந்து என்ன இருப்பதுன்னா மைனஸ் கட்சி ஸ்கொயர் பை 12 into b minus a into some f double dash of chi in வரப்போகுது for some psi in a comma b. ஓகே, ஸோ இதுக்கு வந்து காம்போசிட் இது வந்து இப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது வந்து இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இது ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம்னா சம்மேஷன் i ஈக்குவல் டு 0 to i ஈக்குவல் டு 1 to ஓகே i ஈக்குவல் டு 1 to n minus 1 ஓகே f of xi ப்ளஸ் f of a கட்ச் பை 2 இன்ட்டு இங்கே கட்ச் பை 2 இருக்கும். ஓகே, கட்ச் பை 2 கட்ச் இன்ட்டு ஓகே கட்ச் பை 2 இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் இது எப்படி வருது அப்படின்னா இது எப்படி வருதுன்னு சொல்கிறேன். ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஆக்சுவலாக இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் வரும் கட்ச் பை 2 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஓகே ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 1 ஓகே இது வந்து i ஈக்குவல் டு 0க்கு i ஈக்குவல் டு 1 போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 2ன்னு வரும். இது வந்து i ஈக்குவல் டு 1க்கு i ஈக்குவல் 2 போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 3 எக்ஸட்ரான்னு வரும். ஓகே,
ஸோ எக்ஸட்ரா வரும். ஸோ ஐத் டேம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா ஐ மைனஸ் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா xi மைனஸ் ஒன் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ இருக்கும். ஓகே, ஐத் டேம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒன் இருக்கும். ஓகே, எக்ஸட்ரா எஃப் ஆஃப் எக்ஸ்என் வரைக்கும் வரும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து ரெண்டு டைம் வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் 2 டைம், எஃப் ஆஃப் எக்ஸ் 2 டைம், எஃப் ஆஃப் எக்ஸ் 3 2 டைம், எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ எல்லாமே 2 டைம் வரும். ஸோ இதுவும் மட்டும்தான் 2 டைம் வராது. இது எல்லாமே 2 டைம் வரும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், கச் பை 2 கச் இன்டூ, ஓகே, ஸோ இதை மட்டும் நான் எடுத்துகிட்டு கச் பை 2 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டையும் எஃப் ஆஃப் எக்ஸனையும் வந்துட்டு தனியாக எடுத்துக்கிறேன். ஓகே, அது ரெண்டு மட்டும் தான் 2 தடவை வராது. மீதி வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், கச் இன்ட்டு 2 தடவை வரதுனால கச் 2 கேன்சல் ஆகும். ஸோ கச் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா எஃப் ஆஃப் xn மைனஸ் 1 வரைக்கும் வரும். ஓகே, ஸோ அப்போ இதை என்ன பண்ணிடுறோம், இதை தான் என்ன பண்ணியிருக்கேன், கச் இன்ட்டு சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n மைனஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா 1ல இருந்து ஆரம்பிக்குது, n மைனஸ் 1 முடியுது அது, ப்ளஸ் கச் பை 2 இன்ட்டு இந்த 2 எழுதுறோம். ஸோ எக்ஸ்ட்ரான்றது ஏ, எக்ஸ்ன்றது பி, ஸோ அதனால் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த இது ஸோ வந்து காம்போசிட் ட்ரெபிசாய்டல் ரூல். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போகலாம். காம்போசிட் ட்ரெபிசாய்டல் ரூல் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு கண்டுபிடிக்கலான்றது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதோட எரர் வந்துட்டு எனக்கு வந்து எரர் வந்து 1/2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 வரணும். அப்படின்னா எத்தனை பாயிண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணும் அப்படின்றது கொஸ்டின். ஓகே, ஸோ கொஸ்டின் வந்து லிட்டில் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக என்ன கொடுக்கல, அவங்க என்ன நம்மளே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சி எத்தனை எண்ணு யூஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன வரணும்னா ஆன்சர் வந்துட்டு 10 பவர் மைனஸ் 4. ஓகே, 1/2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 வரணுன்றது தான் கொஸ்டின். ஓகே, நமக்கு என்ன தெரியும்னா, ஸோ இன்டெக்ரல் வந்து 0 to 1 கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் 0 to 1 எஃப் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, இதில் வந்து எத்தனை எண்ணு கொடுத்தோம்னா எவ்வளோ ஸ்மாலாக டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 1/2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 வரும்ன்றதான் கொஸ்டின். ஸோ நமக்கு எரர் தெரியும். ஓகே, ஸோ இதோட காம்போசிட் ரூலோட எரர் தெரியும். ஈடி வந்துட்டு மைனஸ் கச் ஸ்கொயர் பை 12 இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் டபுள் டாஸ் ஆஃப் கை. ஓகே, இது வந்து நமக்கு எரர்ன்றது தெரியும். ஸோ இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது, எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அப்போ எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் என்னது, எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x. ஓகே, 2xன்றது என்னோட இது. ஓகே, 2xன்றது என்னோட மைனஸ் 2xன்றது என்னோடது. ஸோ எஃப் டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸ் என்ன இருப்பது, எஃப் டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு ஓகே, ஸோ இது வந்துட்டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x இன்ட்டு மைனஸ் 2x. ஓகே, ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2. ஓகே, ஸோ அப்போ இது இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோன்னா 4x ஸ்கொயர் மைனஸ் இருக்குது இங்கே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இது வந்து மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ -2. ஓகே, ஸோ 4x ஸ்கொயர் -2 வரும். அப்போ எஃப் டபுள் டாஸ் ஆஃப் கை வந்துட்டு என்ன இருக்கும்னா, எஃப் டபுள் டாஸ் ஆஃப் கை வந்துட்டு என்ன இருக்கும்னா, இந்த 0 to 1 வந்துட்டு எஃப் டபுள் டாஸ் ஆஃப் கை வந்துட்டு ஓகே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 0 போடும்போது என்ன வரும்னா, இது வந்து ஆக்சுவலாக இந்த பக்கம் போகுது. ஸோ கரு வந்து இந்த மாதிரி வரும் 0 to 1ல். ஸோ இப்போ வந்து என்ன வரப்போகுதுன்னா, இது வந்துட்டு இ பவர் மைனஸ் 1 போடும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1 போடும்போது என்னென்னா 4 - 2 வந்துட்டு வரும். ஸோ 2 வரும். இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1 போடும்போது இ பவர் சம்திங் வரப்போகுது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து என்ன வரப்போகுதுன்னா 0 வரும்போது இது வந்து என்ன, இது வந்து 0 ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்து 1 ஆயிரும். இது வந்துட்டு -2 ஆகும். ஸோ அதனால் அதுவும் வந்துட்டு -2ல் நிற்க போகுது. 1 வரும்போது இதோட சின்ன நம்பர் வரப்போகுது. ஏன்னா இ பவர் இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, இங்கே இ பவர் -1 இருக்குது. அப்போ வந்து ப்ராக்ஷன்ஸில் வரப்போகுது. ஸோ அதனால் அது வந்து என்ன ஆயிரும், நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து சிறுசாக இருப்பது. அப்போ 0 போடும்போது தான் இது வந்து இது வரப்போகுது. ஸோ அது வந்து 2 வரப்போகுது. ஸோ அந்த ரெண்டில் இருப்பு வரும்போது இது வந்து இது என்ன பண்ணிக்கலாம்னா, எப்டாஸ் ஆஃப் கை வந்துட்டு லெஸ் than or equal to 2ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்டாஸ் ஆஃப் கை வந்து லெஸ் than or equal to 2னா அப்போ வந்து இந்த தியரத்தில் இந்த எரர் பார்ட்டில் அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா 1 - 0/12 இன்ட்டு கட்சி ஒன்று தான் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, கட்சி ஸ்கொயர் இன்ட்டு எஃப் டபுள் டாஸ் ஆஃப் கை வந்துட்டு லெஸ் than or equal to 2. ஸோ அதனால் இது ஸோ இது வந்து இதான் என்னோட எரராக இருப்பது, இதான் எரராக இருப்பது. ஸோ இது வந்து லெஸ் than or equal to 1/2 இன்ட்டு 10 பவர் -4 இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து கட்சி ஸ்கொயர் பை ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா கட்சி ஸ்கொயர் வந்துட்டு ஸோ இது வந்துட்டு 12 இங்கே 2. ஸோ இது 6 ஆயிரும். இது 6 × 2. ஸோ 12 × 10 பவர் -4 இருப்பது. ஓகே, 12 × 10 பவர் -4 இருப்பது. ஸோ கட்சி அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா இருப்பதுன்னா 1 - 0 6 இல்லை, இங்கே வந்துட்டு இதையும் அப்ளை பண்ணலாம் 3. ஓகே, ஸோ 3 × 10 பவர் -4 இருக்குது. ஓகே, 3 × 10 பவர் -4னா அப்போ வந்துட்டு கட்சி வந்துட்டு என்ன இருப்பதுன்னா, அதில் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா இது வந்து லெஸ் than or equal to 0.01733 இருப்பது. ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது. ஸோ இதுதான் வந்து என்னோட கட்சி வந்து. அப்போ கட்சி வந்துட்டு 1/n வந்து எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் வந்து 59 59 இன்டர்வல் எடுத்திங்கன்னா, ஓகே, n = 59 எடுத்திங்கன்னா, ஓகே, n வந்து 59 எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் இந்த இது வரும். ஓகே, ஆர் மோர் பாயிண்ட்ஸ் 59 ஆர் மோர் பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அக்குரசி வரும்ன்றது இதோட கன்க்ளூஷன்.
ஸோ இதான் ட்ரெப்பிசாய்டல் ரூல் எழுதக்கூடிய ரூல். ஓகே, ஸோ அதே நம்ம ஏற்கனவே ட்ரெப்பிசாய்டல் ரூல் எழுதணும், அதை தான் வந்து திருப்ப வந்துட்டு இதில் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு கட்சி x = x + கட்சி ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் அதை சப்ளை பண்ணி இது பண்ணுறது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ப்ரோக்ராமில் பார்க்கலாம் என்னன்றது. ஸோ இது காம்போசிட் சிம்ப்சன் ரூல் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காம்போசிட் சிம்ப்சன் ரூலில் இதே மாதிரி தான். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம ரூல் வந்து இதுதான். ஓகே, நம்மளோட பேசிக்ஸ் ரூல்ஸ் அண்ட் காம்போசிட் ரூல்ஸ் வந்து இதுதான். காம்போசிட் ரூல் வந்து இதுதான். ஓகே, ஸோ இந்த இதான் அப்ளை பண்ண போகிறோம். இது அல்லது இந்த மூணில் ஏதோ ஒன்று, இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி அப்ளை பண்ணுறோம் அல்லது இந்த அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் இது மூணு ஒன்று தான். ஓகே, ஆக்சுவலி ஸோ இது வந்துட்டு f(x) dx இந்த ஃபார்முலா வந்துட்டு இந்த இதுக்குரிய வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ மற்றபடி இது ரெண்டும் ஒரே தான். ஓகே, ஸோ இப்போ காம்போசிட் சிம்ப்சன்ஸ் ரூல் எழுதும்போது என்ன வரப்போகுதுன்னா, காம்போசிட் சிம்ப்சன்ஸ் ரூலில் இதே தான். ஓகே, நம்ம இன்டெக்ரல் xi to xi + 1 f(x) dx என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் சிம்ப்சன்ஸ் 1/3 ரூல் முதல்ல என்னென்னு எழுதுறோம், இன்டெக்ரல் a to b f(x) dx இதோட ஃபார்முலா என்ன, b - a h/3 into okay or b - a/6 into f of a plus f of a plus b/2 plus f of b. ஓகே, அல்லது இது வந்து எப்படி எழுதலாம்னா h/3. ஓகே, h/3 கட்சி வந்துட்டு இங்கே வந்து கட்சி வந்துட்டு b - a/2 h/3 into f of a plus f of a plus h. ஓகே, f of a 4 times இங்கே வரும், ஒரு சின்ன மிஸ்டேக், 4 times வரும். ஸோ 4 times into f of a plus h plus f of bன்னு வரும். ஓகே, ஸோ இதான் சிம்ப்சன்ஸ் 1/3 ரூல். இது கட்சி வந்துட்டு b - a/2. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து இதில் அப்ளை பண்ணால் என்ன பண்ணால், இது வந்து h/3 into ஓகே xi இருக்கிற இடத்துல xi plus x, இது வந்து a, இது வந்து b. ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகும், f of xi plus 4 into f of xi plus xi plus 1/2 xi plus 1/2. ஸோ இந்த இது ஓகே ப்ளஸ் f of xi plus 1. ஸோ இந்த ரூலை நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இதை அப்ளை பண்ணுறேன், h/3 into b - a/3ன்றது m = 3ன்றது இதில் வரப்போகுது. ஸோ அப்போ இது வந்துட்டு திருப்ப வந்துட்டு நான் வந்து என்டையர் இன்டெக்ரலுக்கு அப்ளை பண்ண என்ன ஆகுனா, இன்டெக்ரல் a to b அப்ளை பண்ணும்போது இன்டெக்ரல் a to b f(x) dx என்ன ஆகுனா, கட்சி வந்து ஒன்ஸ் அகைன் கான்ஸ்டன்ட் தான். ஸோ h/3 வெளியே எடுத்துக்கிறேன். சம்மேஷன் i = 0 to n - 1 f of xi plus f of 4 times f of xi plus xi plus 1/2 plus f of xi plus 1. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு சிம்ப்சன்ஸ் 1/3 ரூல். ஓகே, ஸோ n is divisible by n வந்துட்டு எப்படி இருக்குன்னா divisible by 2 எடுக்கணும். ஸோ தட் இது வந்துட்டு இது வந்துட்டு நம்பர்ஸாக வரும். ஓகே, அல்லது அது வந்து பாயிண்ட்ஸில் வரப்போகுது. ஸோ அது வந்துட்டு இது. ஸோ இது வந்து ஃபார் ஈச் இன்டர்வலுக்கு இது பண்ணணும்னா இதோட எரர், ஃபார் ஈச் இன்டர்வலுக்கு இதோட எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட எரர் வந்துட்டு EIT வந்து என்னதுன்னா EIT வந்துட்டு EIT வந்துட்டு -h/5/90 into f4 of k. ஓகே, ஸோ இதை அப்படியே வந்துட்டு இந்த இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன இருப்பது, இந்த இதுக்கு அப்ளை பண்ணும்போது இதே மாதிரி இதோட எரர் வந்துட்டு ET வந்து என்ன இருப்பது -h/5/90 into summation i = 0 to n - 1 f4 of ki இருப்பது. ஸோ திருப்ப வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி இந்த கட்சி வந்துட்டு ஒரு இது பண்ணிங்கன்னா என்ன இருப்பதுன்னா, இதோட ஆன்சர் வந்து ஆர்டர் ஆஃப் h/4. அதே மாதிரி சேம் திங். ஓகே, அந்த இதில் அப்ளை பண்ண மாதிரி சேம் திங் இது அப்ளை பண்ணிங்கன்னா ஆர்டர் ஆஃப் h/4 இருப்பது. ஸோ இது வந்து கட்சி டிவிசிபிள் பை 2 இருந்துச்சுன்னா காம்போசிட் ரூல் வந்துட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் 5ல் எழுதுகிற மாதிரி எழுதலாம். அதே மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ண மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ சிம்ப்சன்ஸ் 1/3 ரூல் இதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு அல்காரிதம் எழுதி இது வந்து டெவலப் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணணும் இல்லை, இது வந்து நம்ம வந்துட்டு சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஓகே இது வந்து இப்போதைக்கு நமக்கு வேணாம். ஓகே, ஸோ ஓகே இந்த ப்ராப்ளம் மட்டும் பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒர்க் வந்து எப்படி எழுதலாம், சம்மேஷன் x0 to xi f(x) dx எழுதலாம். உங்களுக்கு வந்து
எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, தீட்டா ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களோட ஃபார்முலா, ஒர்க் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் தீட்டா ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, இதில் ஆக்சுவலாக நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தோம்னா அது வந்து அனலிட்டிக்கல் இது கண்டுபிடிங்க. இது உங்கள் டேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து 0 தீட்டா ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய காஸ் தீட்டா ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்குரிய இது பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி ஈக்குவலி ஸ்பேஸ்ட் இன்டர்வலாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிம்சன்ஸ் 1/3 ரூல் யூஸ் பண்ணி இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கிங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கனா h = 30 - 0/2 எடுத்துக்கிறேன். அப்போ 50/3. ஓகே, ஸோ அப்போ நான் எந்தெந்த பாயிண்ட் எடுக்கணும்னா நான் வந்துட்டு f(0) எடுக்கிறேன், அப்புறம் வந்து f(15) எடுக்கிறேன், அப்புறம் f(30) எடுக்கிறேன். ஓகே, ஸோ அதை சாரி இது வந்து சிம்சன்ஸ் 1/3 ரூல். சிம்சன்ஸ் ரூல் வந்து h = 30 - 2 எடுக்கிறோம். ஓகே, 30 - 0/2 எடுக்கிறோம். ஸோ சிம்சன்ஸ் 1/3 ரூல் எடுத்தோம்னா நான் வந்து 0வும் 15ம் 30யும் எடுக்கிறேன். ஓகே, 0, 15, 30 அந்த 3 பாயிண்ட் மட்டும் எடுக்கிறேன். அதாவது 0வும் 30 எடுக்கிறேன், 15 வந்து மிட் பாயிண்ட்டு. ஸோ அது வந்து அதில் வருது. இது சிம்சன்ஸ் 1/3 ரூல் எடுக்கிறேன்னா வந்து 30 - 6, 30 - 0/6. அப்போ எல்லா பாயிண்ட்ஸும் எடுக்கிறேன். f(0), f(5), f(10) எல்லா பாயிண்ட்ஸும் எடுக்கிறேன். அப்போ என்னென்ன எடுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 0வும் 10 எடுக்கிறேன். அப்போ மிட் பாயிண்ட் அதில் கவுண்ட் ஆயிரும். அப்புறம் 15ம் 10ம் 20 எடுக்கிறேன், 15 கவுண்ட் ஆயிரும். அடுத்து 15ம் 25 எடுக்கிறேன், அப்போ 20 கவுண்ட் ஆயிரும். 20, 30 எடுக்கிறேன், அப்போ அதுவும் கவுண்ட் ஆயிரும். ஸோ அப்போ 0, 5, 10, அடுத்தது வந்து 10, 15, 20, அப்புறம் 20, 25, 30 எடுத்தோன்னா 117 இருக்குது. ஸோ யூ கேன் சி த லார்ஜ் வேரியேஷன். அது வந்து 175 இருக்குது. சிம்சன்ஸ் 1/3 ரூல் யூஸ் பண்ணும்போது இது வந்து 117 இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி மிட் பாயிண்ட் ரூல் எடுக்கிறீங்கன்னா என்ன பண்ணால் அது வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த மிட் பாயிண்ட்டுக்கு மட்டும் அதே மாதிரி காம்போசிட் ரூல் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ இந்த ஃபார்முலா வந்து என்ன பண்ணுறீங்க, f(x) இன்டெக்ரல் a to b f(x) dx வந்து ஆக்சுவலாக என்ன இருக்கும், சிம்பிளி h/2 இன்ட்டு f(x) அதாவது இது வந்து என்ன மாதிரி இருக்குன்னா சிம்சன்ஸ் 1/3 சாரி மிட் பாயிண்ட் ரூல் எடுக்கும்போது அந்த மிட் பாயிண்ட் மட்டும் எடுக்கணும். ஸோ b - a இன்ட்டு f(xi) a + b/2. ஓகே, ஸோ என்னோட இதாக இருக்கும் f(a + b/2) இருக்கும். ஸோ அதான் இதில் அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த மிட் பாயிண்ட் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா இதில் வந்து என்ன இருப்பது. ஸோ அதை வந்து இந்த திருப்ப இந்த காம்போசிட் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா மிட் பாயிண்ட் ரூல் என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு இது வரும். இதில் மிட் பாயிண்ட் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து மிட் பாயிண்ட் காம்போசிட் மிட் பாயிண்ட் ரூல் வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து காம்போசிட் ரூல்ஸ் ஆஃப் அந்த இது வரும். ஸோ அதே மாதிரி அதுக்கும் ஒரு ஏரியாவும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.